அமைதியாக கேட்டு பிறகு கிளாஸ் கொஸ்டின்ஸ் கடைசியா எடுத்துக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டா பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ஓகே நவ இட் இஸ் ஓகே. ஹரே கிருஷ்ணா, பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே பிரபு. ஓகே, நடுவில் இதை எல்லாருக்கும் மியூட் போட்டிருப்பீங்க போல இருக்கு, என்னது மியூட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்க இந்த சந்திப்புல தொடர்ந்து 2 வாரத்துக்கு கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்காக பல தலைப்புகள், பல பக்தர்களை அழைத்திருக்கிறார் ராதா ஜீவன் பிரபு. அதுக்கு என்ன பிரபு மொத்தத்துக்கும் தலைப்பு வச்சிருக்கீங்க? கிருஷ்ண லீலா அமிர்த கதா பிரபு. கிருஷ்ண லீலா அமிர்த கதா. ஓகே, ஸோ அதுல கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை ஒட்டி இருக்கிறதுனால இந்த சொற்பொழிவுகள் எல்லாமே கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை ஒட்டி இருக்கிறதுனால இன்றைக்கு முதல் வகுப்புல நான் பிறப்பற்றவரின் பிறப்பு அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். பிறப்பற்றவரின் பிறப்பு அப்படின்னா என்ன? கிருஷ்ணர் பிறக்கிறார், அவருடைய பிறப்பை தான் நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமியா கொண்டாட இருக்கிறோம். ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தத்துவபூர்வமான சில விஷயங்கள் ரொம்ப அவசியமானது. நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை, நிறைய பேர் அதை தவறா புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால அதை பற்றி விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. முதல்ல எல்லாருமே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இறைவன் பிறப்பற்றவர், பகவான் கடவுள் அப்படின்னா அவர் பிறப்பற்றவராகத்தான் இருக்க முடியும். கடவுள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையா நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, கடவுள் அப்படிங்கிறவருக்கு ஒரு அடிப்படையான விளக்கம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வேதாந்த சூத்திரத்துல ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜென்மாத்யசே யதஹ, யாரிடமிருந்து பிறப்பு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் தோன்றுகிறதோ, யாரிடமிருந்து எல்லாம் உருவாகிறதோ, எல்லாவற்றுக்கும் யார் ஆதியாக இருக்கிறாரோ அவர் கடவுள், அவரே பரம்பொருள். ஸோ இதுதான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விளக்கம். அதாவது அடிப்படையான விளக்கம் அப்படிங்கிறதோட ஒரு தெளிவான அடிப்படை விளக்கம்னு சொல்லலாம். பல மதங்கள்ல பல மக்கள் கிட்ட இறைவன் அப்படின்னா யாருன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருக்காது, அதை சுருக்கமாகவும் சொல்றதுக்கும் தெரியாது அவங்களுக்கு. ஆனா வேதாந்த சூத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்மாத்யசேயதஹ அப்படிங்கிற ஒரே ஒரு சூத்திரத்துல இறைவனை பற்றிய விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இதை மேலும் சொல்லும் போது பார்த்தோம்னா பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், இங்க இருக்கக்கூடிய ஆன்மீகமா என்ன இருக்கோ, பௌதிகமா என்ன இருக்கோ, எல்லாத்துக்குமே நான் தான் தோற்றுவாய்க்கிறேன். இதுவும் இறைவன் அப்படிங்கிறதுக்கு பொதுவா எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இறைவன் அப்படின்னா அவர் தான் எல்லாத்தையுமே படைச்சவரா அவர் தாங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே ஏத்துப்பாங்க, ரைட்? யாருமே அதுக்கு அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் படைத்தவராக இருக்க வேண்டும். ஓகே, அதே நேரத்துல அந்த ஒரு இறைவன் மனிதர்களுக்கு மத்தியில பிறப்பது சாத்தியமா, கடவுள் மனிதர்களுக்கு மத்தியில பிறப்பது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இறைவன் அப்படிங்கிறவர், அவருக்கு படைத்தவர் யாரும் இருக்க முடியாது. ஒருத்தர் பிறக்கிறார் இந்த உலகத்துல, கடவுள் பிறக்கிறார் அப்படின்னா அவரை யாரோ ஒருத்தவங்க படைக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, கடவுளை படைத்தவர் சாத்தியமா? சாத்தியமில்லை. கடவுளுக்கு தாய் தந்தையர் சாத்தியமா? சாத்தியமில்லை. அப்ப இறைவனுக்கு பிறப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லை, இறைவன் பிறக்க முடியாதவர். இந்த ஒரு கூற்றையும் நிறைய பேர் முன்வைக்கிறத பார்க்கிறோம். நம்ம நிறைய நேரங்கள்ல வாதம் வெளியில போய் பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய மக்கள் இது மாதிரி சொல்றதை நம்ம கேள்விப்படுவோம். இறைவனுக்கு எப்படிங்க பிறப்பு இருக்க முடியும், இறைவன் அப்படிங்கிறவர் பிறப்பற்றவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அடுத்த கேள்வி எழுது, அப்ப பிறப்பற்றவர் இறைவன் அப்படிங்கறத நம்ம மறுக்க கிடையாது, இறைவனுடைய பிறப்பையும் நம்மளால மறுக்க முடியறது இல்ல சனாதன தர்மத்துல வரும்போது. ஆனா சிலர் என்ன சொல்றாங்க, இறைவனுக்கு பிறப்பு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னுடைய கேள்வி இதுல என்ன வரும்னா, இறைவன் பிறப்பற்றவர் சரி, ஆனால் பிறப்பற்றவரால பிறக்க முடியாதா அப்படின்னு நான் ஒரு கேள்வியை திருப்பி எழுப்புவேன். ஏன்னா ஒருத்தர் இறைவன் பிறப்பற்றவர் அப்படிங்கிறதுனால அவரால் பிறக்க முடியாதவர் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஏன் கொண்டு வரணும்? சரியா? அதாவது
பிறப்பற்றவர், அவருக்கு பிறப்புங்கிறது அவருக்கு கிடையாது. ஆனா அவரால் பிறக்கவே முடியாதுன்னு சொல்றது வேற, பிறப்பு அவருக்கு இல்லைன்னு சொல்றது வேற. இறைவனால் இயலாத காரியம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குமா? அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் இறைவனாக இருக்க முடியாது. இறைவன் அப்படிங்கிறதுக்கு பல டெபினிஷன் இருக்குன்னு சொன்னோம். முதல்ல ஜென்மாத்திய சேதகங்கிறத பார்த்தோம். இறைவன் எல்லாவற்றுக்கும் தோற்றுவாய் அப்படிங்கிற ஒரு டெபினிஷன் இருக்கு. ஆனா ஃபர்தரா நம்ம போனோம்னா இறைவன் அப்படிங்கிறவர் அவரால் இயலாத காரியம் ஏதும் இருக்க முடியாது. அப்ப ஏதாவது ஒரு காரியம் இறைவனால் இயலாததுன்னு இருந்ததுன்னா அந்த நபர் இறைவனாக இருக்க முடியாது. சிம்பிள் ஃபார்முலா. இறைவன் அப்படிங்கிறவர் அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இருக்க முடியாது. அவரால் அப்படி ஏதாவது செய்ய முடியாது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவரை ஏதோ ஒன்று கட்டுப்படுத்துகிறதுன்னு அர்த்தமாயிடும். அவரால் அது செய்ய முடியாதுங்க, இறைவனால இது முடியாதுங்க அப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவருக்கு இறைவனை பற்றிய புரிந்துணர்வு இல்லை என்று அர்த்தம். பொதுவா பிறக்கிறார் அப்படின்னு வரும்போது, அப்ப பிறக்கும் போது தாய் தந்தையர் வராங்க, பிறந்த நாள் வருது, அவருக்குன்ற குணங்கள் வருது, பேரு வருது, உடம்பு வருது, செயல்கள் வருது. இது எல்லாமே பிறப்போடு சேர்ந்து வருகிறது. ஆனால் இறைவன் இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பிறப்பு அல்ல. ஆனா அதே நேரத்துல கடவுளால பிறக்க முடியாது அப்படின்னும் அவரால் ஒரு செயலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதோ அது தவறாகிவிடும். கிருஷ்ணர் பிறக்கிறார், அது தெல்ல தெளிவாக இருக்கு. அவருடைய பிறப்பை பற்றி பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், அஜோபிசன் அவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவான் ஆத்மமாயா. அதாவது கிருஷ்ணர் பிறப்பற்றவர், அஜஹ அபி அஜோபிசன் அவ்வே ஆத்மா, அவ்யய ஆத்மா அழிவற்ற ஆத்மா, நான் பிறப்பற்றவனாக இருந்தும் அழிவற்றவனாக இருந்தும், பூதானாம் ஈஸ்வரக அபி, பூதங்கள் எல்லாருக்கும் அதாவது எல்லா உயிர்வாளிகளுக்கும் ஈஸ்வரனாக இருந்தும், பிரகிருதி சுவாம் அதிஷ்டாய, பிரகிருத்தியை அதாவது அவருடைய சொந்த பிரகிருதியை எடுத்துக்கிட்டு ஸ்வாம் பிரகிருதி அவருடைய சொந்த பிரகிருத்தியை ஏற்றுக்கொண்டு சம்பவாமி சம்பவிக்கிறேன், தோன்றுகிறேன், ஆத்ம மாயா என்னுடைய சொந்த மாயினால். அதாவது அவர் வேற எதையும் வச்சு தோன்றது கிடையாது, அவருடைய சொந்த பிரகிருதியை ஏற்றுக்கொண்டு வருகிறார். ஸ்வாம் பிரகிருதிம், பிரகிருதிம் ஸ்வாம், ஸ்வாம் பிரகிருதிம். சரியா? அப்ப பகவான் கீதையில 4வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகமே இருக்கு. இந்த 6வது ஸ்லோகத்துல இதை கிருஷ்ணர் தன்னுடைய பிறப்பை பற்றி தெளிவாக சொல்கிறார். நான் பிறப்பற்றவன். கிருஷ்ணர் 3 தன்மைகளை தன்னை பற்றி சொல்றார். அஜக, அவ்யயாத்மா, பூதானாம் ஈஸ்வரக. அப்ப பிறப்பற்றவர், அழிவற்றவர், எல்லா ஜீவன்களுக்கும் நான் தான் ஈஸ்வரன். இதுதான் கடவுள் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. கடவுள் அப்படிங்கிறது நிறைய தன்மைகள் இருக்கு, நான் முதல்ல சொன்னேன். அதுல சில தன்மைகளை இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சுட்டி காட்டுறார். நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், எல்லா பூதங்களுக்கும் இறைவன். அப்படி இருந்தும் கூட நான் என்னுடைய சொந்த பிரகிருத்தினால நான் தோன்றுகிறேன். சம்பவாமி ஆத்மாயா. அப்ப கிருஷ்ணர் அப்படி தோன்றுகிறார் அப்படிங்கிறப்ப அவருடைய தோற்றமானது மற்றவர்களுடைய தோற்றத்திலிருந்து வேறுபட்டது. அவருடைய பிறப்பு மற்றவர்களுடைய பிறப்பை போன்றது கிடையாது. இதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் பிறக்கிறார், ஆனா கிருஷ்ணருடைய பிறப்பு மற்றவர்களுடைய பிறப்பை போன்றது கிடையாது. எந்த விதத்துல எல்லாம் கிருஷ்ணருடைய பிறப்பு மற்றவர்களுடைய பிறப்பிலிருந்து வேறுபடுகிறது? முதல்ல கிருஷ்ணருடைய உடல் அது தெய்வீக திருமேனி. அது சாதாரண பஞ்சபூதங்களாலான உடல் கிடையாது. நம்மளுடைய உடல் எல்லாம் எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கு. ஆனால் பகவானுடைய திருமேனியானது தெய்வீகமானது, சச்சிதானந்தமானது. அது இந்த பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டது கிடையாது. சரி, கிருஷ்ணர் எப்படி பிறந்தார்? எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் எப்படி பிறந்தாருங்கிறது. ஆனா அதுல இந்த நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தொடர்பாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் அழுதுட்டு பிறக்கல. எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்கும்போது எப்படி பிறக்கிறாங்க? அழுதுட்டு பிறக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் எப்படி பிறந்தார்? கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே பிறக்கிறார். 4 கையை காட்டுறாரு. முதல்ல 4 கையை காட்டிட்டு அப்புறம் 2 கையை சுருக்கிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தையாட்டா மாறிக்கிறார். மாறிக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறார், தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட. எந்த குழந்தையாவது பிறந்த குழந்தை பேசுமா அப்படின்னா நிச்சயமா பேச முடியாது.
கிருஷ்ணர் அதனால அழுதுகிட்டு பிறக்க கிடையாது. கிருஷ்ணர் எந்த ஒரு கர்மத்தினாலும் பிறக்க கிடையாது. இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாருமே கர்ம வினைக்கு உட்படுத்தப்பட்டு பிறக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணர் அந்த மாதிரி எந்த ஒரு கர்ம வினைக்கும் உட்படுத்தப்பட்டு பிறக்க கிடையாது. யாரு தன்னோட அப்பா அம்மாவா வரணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் தான் முடிவு பண்றாரு. நம்ம எல்லாம் யாராவது அப்படி பிறக்கிறாங்க, இந்த உலகத்துல யாராவது அப்படி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. யாராலையும் இப்படி பிறக்க முடியாது. நம்ம கர்ம வினைக்கு உட்படுத்தப்பட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட வயிற்றுல பிறப்பதற்கு உந்தப்படுகிறோம். நம்மளுடைய தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறது நமக்கு சுதந்திரம் கிடையாது. நம்மளுடைய முந்தைய செயல்கள் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இருந்தாலும் அது நம்மளே தேர்ந்தெடுக்கிறது கிடையாதுல்ல. கர்மனா தெய்வ நேத்திரேனா, அது நம்மளுடைய விதிப்படி நடக்கிறது, நம்மளுடைய கர்மத்தின்படி நடக்கிறது. ஆனா கிருஷ்ணர் அப்படி பிறக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் அழுதுகிட்டு பிறக்கல, அவரு நாளுகையோட பிறக்கிறார், கர்மத்தினால பிறக்கல. அப்பா அம்மாவை அவரு தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்பா அம்மா மட்டும் கிடையாதுங்க, மாம மச்சா தாத்தா பாட்டி எல்லாரையும் பகவான் அவர் சொந்தமா அவரே தான் தேர்ந்தெடுக்கிறார். இங்க யாருமே அவருக்கு கிருஷ்ணர் இவங்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அதனால கிருஷ்ணர் அவரே தேர்ந்தெடுத்து வருகிறார். சோ இறைவனுக்கு அப்ப நம்ம பார்த்தோம்னா அவருக்கென்று ஒரு உடல் இருக்கிறது. நம்மளுடைய இந்த பௌதிக உடலானது முக்குணங்களுக்கு உட்பட்டது. ஆனால் பகவானுடைய திவ்யமான உடலானது சச்சிதானந்த விக்கிரகம். அப்ப இறைவனுக்கென்று ஒரு உடல் இருக்கிறது. இறைவனுக்கென்று சில பெயர்கள் இருக்கின்றன. சில அப்படிங்கிறதோட பல பெயர்கள் இருக்கின்றன. அவர் ஒரு உடலோடு அவர் இந்த உலகத்துல பல செயல்களை புரியும் போது அவருடைய செயல்களுக்கு ஏற்றாற் போல அவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, இறைவனுக்கு நீங்க எப்படி ஒரு பெயரை சொல்லலாம்? இறைவனுக்கு பெயரை சொல்றதன் மூலமா அவரை ஒரு வரம்பிற்குள்ளார அடக்கமே அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு ஒரு பெயரை சொன்னோம் அப்படின்னா அதை அவர் வரம்பிற்குள்ளார அடக்கக்கூடியதாக ஆகிவிடும். ஆனால் இறைவனுக்கு எண்ணற்ற பெயர்கள் இருக்கின்றன. அவருடைய பெயர்களை அளவிட முடியாத அளவுல அவருக்கு பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல இறைவனை ஒரு பெயரால சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் இறைவனை ஒரு வரம்பிற்கு உட்படுத்துவதாக ஆகிவிடும். முதல்ல பேசுன அதே லாஜிக். கடவுளால பிறக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அது கடவுளுடைய தன்மையை குறை சொல்வதாக ஆகிவிடும். அதே மாதிரி இறைவனுக்கு அவருக்கு எண்ணற்ற தன்மைகள் இருக்கின்றன. அந்த தன்மைகள் எல்லாவற்றையும் ஒரே பெயர்ல அடக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்ப அதுவும் இறைவனை அவருடைய நிலையிலிருந்து குறைப்பதாக ஆகிவிடும். அப்ப இறைவனுக்கு நம்ம என்ன பெயர் சொல்றோம்? அவரை ஒரு பெயரால சுட்டி காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அவரை கிருஷ்ணர்னு சொல்றோம். கிருஷ்ணா அப்படின்னா யார் ஒருத்தர் ஆகர்ஷணம், யார் ஒருத்தர் எல்லாரையும் ஈர்க்கக்கூடியவராக எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் கிருஷ்ணர். கடவுள் மட்டும்தான் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, முகுந்தா, மாதவா, கேசவ, நாராயணா, பக்தவத்சலா, ஷியாமசுந்தரா, தாமோதரா, பார்த்தசாரதி, யசோதானந்தனா, நந்தநந்தனா. கிருஷ்ணருக்கு எண்ணற்ற பெயர்கள் இருக்கு. நாம் நாமகாரி பகுதா அஞ்சசர்வ சக்தி. ஸ்ரீ மகாபிரபு சொல்ற கிருஷ்ணருடைய பெயர்கள் எண்ணற்றவை. அது எல்லாத்துலயும் அவருடைய சக்திகள் இருக்கு. அப்ப கிருஷ்ணருக்கு அவருக்கு ஒரு தெய்வீக திருமேனி இருக்கிறது. அவருக்கு என்று சில பெயர்கள் இருக்கின்றன. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பேருமே பகவானோட பெயர் தான். எந்த ஒரு பெயரை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு சப்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு அக்ஷரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எல்லாமே பகவானுக்கு தான் சுட்டி காட்டும். ஆனால் அதெல்லாம் பகவானை நேரடியாக சுட்டி காட்டாம இருக்கும், மறைமுகமாக சுட்டி காட்டும். ஆனால் நம்ம சொன்ன சில பெயர்கள்லாம் பகவானை நேரடியாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கு. அப்ப அவருக்கு என்று தாய் தந்தையர் இருக்கிறார்கள். அவர் பிறக்கிறார் வரும்போது தாய் தந்தையர் இருக்கிறாங்க. அப்ப தாய் தந்தையரோட தான் பகவான் பிறப்பாரா? அடுத்த கேள்வி வரும். பிறக்கிறார் அப்படின்னா பொதுவாக எப்படி பிறப்பாங்க? தாய் தந்தையரோட தானே பிறப்பாங்க. தாய் தந்தையர் இல்லாம யார் பிறக்க முடியும்? ஆனால் பகவான் அவர் விரும்பினார்னா தாய் தந்தையரை வச்சுப்பார், விரும்பலன்னா தாய் தந்தையர் இல்லாமையும் பிறப்பார். கிருஷ்ணர் நரசிம்மராக வந்தார். நரசிம்மரா வந்தப்ப அவர் யார தாயா தந்தைய எடுத்து வந்தாரு? ஒண்ணும் கிடையாது. தூண்ல இருந்து வர்றார். தூண் ஒரு ஜடம். ஓகே, அந்த தூண்ல இருந்து அவர் வர. ஆனா கிருஷ்ணரா வரும்போது அவர் தேவகி வசுதேவரை தாய் தந்தையரை எடுத்துட்டு வர்றார். வாமனரா வரும்போது தாய் தந்தையரை எடுத்துட்டு வர்றார். மத்ஸ்யரா வரும்போது கிடையாது, யாரையும் எடுத்துட்டு வர்றது. வராகருக்கு தாய் தந்தையர் பிரம்மாவோட மூக்குல இருந்து வராரு. ஆனா பிரம்மாவை அவருடைய தாயோ தந்தைனா சொல்ல முடியுமா? ஒரு விதத்துல சொல்லலாம். இருந்தாலும் அதை அவ்வளவு தெளிவான ஒரு கருத்து கிடையாது. பிரம்மா பகவான் நினைக்கும் போது அவருடைய மூக்குல இருந்து ஒரு சின்ன பன்றி ரூபத்துல பெரிதாகிறார். அப்ப பகவான்
அவருக்கென்று தாய் தந்தையர் இருக்கிறார்கள். அது மறுபடி அவருடைய சொந்த விருப்பம். வேணும்னா வச்சுப்பாரு, வேணாம்னா விட்டுருவாரு. அதே மாதிரி பகவானுக்கு என்று ஒரு பிறந்த நாள். நம்ம என்னைக்கு பிறக்கிறது நம்ம யாரா முடிவு பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. சில நேரத்துல இந்த நவீன காலத்துல சில மருத்துவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நாள்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நாள்ல ஒருத்தருடைய பிறப்பை வந்து தீர்மானித்து பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மருத்துவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிறக்கக்கூடிய குழந்தை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னா நிச்சயமா முடியாது. ஆனால் கிருஷ்ணருடைய பிறப்பு அப்படி நடக்கவில்லை. கிருஷ்ணருடைய பிறந்த நாளைக்கு முன்னாடி பற்பல தேவர்கள் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் கிருஷ்ண புத்தகத்துல. தேவர்கள் எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. சுபமான கிரக அமைப்புகள் எல்லாம் வந்து உட்காருது. எல்லா கிரக அமைப்புகளும் வா கிருஷ்ணர் பிறக்கிறார், நம்ம அவருக்கு சேவை பண்ணுவோம், டக 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 டகன்னு வந்து உட்காருது. எந்த கிரக அமைப்புல அவருடைய லீலைக்கு உகந்ததாக இருக்கணுமோ அந்த மாதிரி அவர் பிக்ஸ் பண்றார், அவர் தீர்மானிக்கிறார். எப்பா எனக்கு நான் இந்த லீலைகளுக்கு நீங்க எல்லாம் இந்தந்த இடத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு கிருஷ்ணர் அந்த ஒரு குறிப்பிட்ட கிரக அமைப்புல தோன்றுகிறார். அது அந்த கிருஷ்ணர் பிறந்த போது இருந்த கிரக அமைப்புக்கு பேர் தான் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கிருஷ்ண ஜெயந்தின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எப்படி சொல்லுவோம், பொதுவா ராமருக்கு என்ன சொல்லுவோம், ராம நவமின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் நவமி திதியில பிறந்தார். பலராம பூர்ணிமா, இப்ப அடுத்த வாரம் சனிக்கிழமை பலராம பூர்ணிமா. பலராம பூர்ணிமான்னு சொல்லுவோம். ஏன் பூர்ணிமான்னு சொல்றோம்னா அவர் பௌர்ணமியில பிறந்தார். ஜன்மாஷ்டமி அல்லது கிருஷ்ணாஷ்டமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி திதிங்கிறனால. அதே மாதிரி கௌர பூர்ணிமான்னு சொல்லுவோம், அது பூர்ணிமா. நரசிம்ம சத்துர்தசின்னு சொல்லுவோம், அவர் சத்துர்தசியில பிறந்தார். இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னா திதியை குறிக்குது. அதே மாதிரிதான் கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தி நம்ம சொல்றோம்னா கிருஷ்ணர் பிறந்த அந்த குறிப்பிட்ட கிரக அமைப்புக்கு ஜெயந்தின்னு பேர். இப்ப எப்படி 11வது நாளை வந்து ஏகாதசின்னு சொல்றோம், 12வது நாளை நம்ம துவாதசின்னு சொல்றோம், அமாவாசை இருக்கு, பௌர்ணமி இருக்கு, சதுர்தசி இருக்கு, சதுர்த்தி இருக்கு. இந்த மாதிரி திதிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜெயந்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிரக அமைப்புகளுடைய சூழ்நிலை. சோ அப்ப அந்த கிருஷ்ணர் அந்த ஜெயந்தியில அந்த ஒரு விசேஷமான ஒரு நிலையில பிறக்கிறார். அப்ப அதுலயே நமக்கு நல்லா தெரியுது கிருஷ்ணருடைய பிறப்பு ரொம்ப விசேஷமானது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பிறப்பு கிடையாது. சரி, கிருஷ்ணர் ஏன் பிறக்கிறார் அடுத்த கேள்வி வருது இல்ல. அவர் பிறப்பற்றவர், இருந்தாலும் பிறக்கிறேன்ட்டாரு. இருந்தாலும் பிறக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் நான் பிறக்கிறேன்னு சொல்லிடுறேன். அது நம்ம முதல்ல பார்த்தோம் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்துல. அப்ப அடுத்த ஒரு சொல்றார் ஏன் பிறக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒரு விளக்கம் சொல்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஒரு விளக்கம் தான், யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சித்தாமியம். எப்பெல்லாம் தர்மத்தினுடைய கிளானி, தர்மம் சீர்குலைகிறது, தர்மத்தி கிளானிர் பவத கிளானிகி பவத, தர்மத்தினுடைய சீர்குலைவு ஏற்படுகிறதோ, அபியுத்தானம் அதர்மஸ்ய அதர்மமானது வளர்ச்சி பெறுகிறதோ, அப்ப நான் தோன்றுகிறேங்கிற. அப்படி தோன்றி என்ன செய்யறார் மறுபடி, இந்த தோன்றுவதற்கான காரணத்தை கிருஷ்ணரே கொடுக்கக்கூடிய காரணம். அதே நேரத்துல அவர் தோன்றி என்ன செய்யறாரு, அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். ஓகே, பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பாற்றுறார், துஷ்டர்களை அழிக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப அவர் வந்து பக்தர்களை காப்பாற்றுறார், துஷ்டர்களை அழிக்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுறார். இதெல்லாம் அவருடைய செயல்பாடுகள். அவர் எப்ப இந்த உலகத்துல வராரோ அதுக்கு அவரே கொடுக்கக்கூடிய காரணங்கள். கிருஷ்ணர் இந்த காரணத்தை கொடுக்கிறார், ஏன் நான் பிறக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவரே கொடுக்கக்கூடிய காரணம். ஆனா இது மட்டும்தான் காரணம் நம்ம நினைச்சா கூட, கிருஷ்ணர் அவரே கொடுக்கும்போது அது என்னது, அதெல்லாம் முக்கிய காரணங்கள் நம்ம சொல்லலாம். பகவான் இந்த உலகத்துல வர்றதுக்கான முக்கிய காரணங்கள் 3ஆக அவரே பட்டியலிடுறார். பக்தர்களை காக்கிறேன், துஷ்டர்களை அழிக்கிறேன், தர்மத்தை நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்லி. சோ இது அவருடைய பிறப்பிற்கான முக்கிய காரணங்கள். வேற என்னெல்லாம் காரணம் இருக்கு கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு நம்ம பார்க்கறோம். முதல்ல நமக்கு இன்னொரு கிருஷ்ண லீலையிலே ஆரம்பத்திலே என்ன வருது அப்படின்னா, பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக கிருஷ்ணர் பிறக்கிறார். உண்டா இல்லையா? கிருஷ்ணர் பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பிறக்கிறார். குந்தி தேவி தன்னுடைய பிரார்த்தனைகள்ல கிருஷ்ணா நீ இதுக்காகலாம் பிறக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல கொடுக்குறாங்க. அதுல சொல்ற யுதிஷ்டிர போன்ற மாமன்னர்கள், அந்த மன்னர்களை, அந்த அரசர்களை மகிழ்விக்கிறதுக்காக பிறக்கிறார். எது வம்சத்துல தோன்றி அந்த வம்சத்துக்கு புகழ சேர்க்கணுங்கிறதுக்காக கிருஷ்ணர் பிறக்கிறாராம்.
தேவர்கள்ட்ட யாரெல்லாம் பொறாம கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள அழிக்கிறதுக்காக பிறக்கிறார். தேவகி வசுதேவரை திருப்திப்படுத்துறதுக்காகவே பிறக்கிறார். அதுவே ஒரு காரணம் கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு. நம்ம பார்த்தோம்னா தேவகி வசுதேவரை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் பிறக்கிறார். அதுக்கு முன்னாடி அவங்க கிருஷ்ணி சுத்தபாவா இருக்கும்போது அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனையை கேட்டு கிருஷ்ணர் உங்களுடைய திருப்திக்காக நான் பிறக்கிறேங்கிறார். 3 பிறவிகள் அவங்களுடைய மகனாக பிறக்கிறார் அவர். அப்ப தேவகி வசுதேவருடைய திருப்திக்காக பிறக்கிறார். பூமாதேவியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பிறக்கிறார். சரி, பூமாதேவியுடைய பாரம் எப்படி அந்த வேண்டுகோள் வைக்கப்படுகிறது? பிரம்மா வேண்ட. நம்ம பார்த்தோம்னா பகவானுடைய பல்வேறு லீலைகள் பிரம்மாவினுடைய வேண்டுதல்ல வருது. நரசிம்மரை பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதருடைய வேண்டுதல்ல நரசிம்மர் வர்றார். பிரம்மாவினுடைய வேண்டுதல்ல தான் வராகர் வர்றார். அதே பிரம்மாவினுடைய வேண்டுதல்ல தான் நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணரும் வர்றார். பிரம்மா போய் வேண்டார், பூமாதேவியை கூட்டிட்டு பிரம்மா போய் வேண்டார். அப்படி பிரம்மா தோன்றதுனால பிரம்மா வேண்டதுனால கிருஷ்ணர் வந்தார். பக்தி தன்னுடைய வழிமுறைகளை மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தரணுங்கிறதுக்காக கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு தன்னுடைய லீலைகளை வெளிப்படுத்தி அவர்கள் எல்லாரும் முக்தி பெறுவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக, இப்படி பல காரணங்கள் கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதரிக்கிறதுக்கு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கிருஷ்ணர் தோன்றதுக்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீதையிலையோ சாஸ்திரங்கள்ல நேரடியாக பகவானுடைய வாக்கியத்திலேயோ சொல்லப்படாத ஒரு காரணம். ஆனால் பக்தர்களுடைய வாக்கியத்துல குந்தி தேவியினுடைய வாக்கியத்திலையும் குந்தி தேவியினுடைய வாக்கியம் உட்பட பல்வேறு பக்தர்களுடைய வாக்கியத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு இறுதி காரணம், உயர்ந்த காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விருப்பப்படுறாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணு கிடையாது. வேற எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. இந்த காரணத்தினால பகவான் பிறக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு உட்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்துடும். கிடையாது, அவருடைய சொந்த விருப்பம். அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த உன்னதமான காரணம். பகவானுடைய பல விளக்கங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, பகவான் ஸ்வராட். ஸ்ரீமத் பாகவத்ல முதல் ஸ்லோகத்திலே சொல்லிடுவாங்க, பகவான் ஸ்வராட். ஸ்வராட் அப்படின்னா சுதந்திரமானவர். அப்ப பகவான் சுதந்திரமானவர். அவரை எதுவுமே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்க முடியாது. பகவானை கட்டுப்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒன்று இருக்குமெனில் அவர் பகவானாக இருக்க முடியாது. சரியா? அப்ப அவர் சுதந்திரமானவர். சுதந்திரமானவர் அப்படிங்கிறப்ப அவர் பிறப்பிற்கு ஏதானும் காரணம் இருக்க முடியுமானா நிச்சயமா இருக்க முடியாது. இது எல்லாமே அவருடைய விருப்பம். அவர் பிறக்கணும்னு நினைக்கிறார், அவர் வரணும்னு நினைக்கிறார், இவங்களை அப்பா அம்மா வச்சுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறார், இந்த சூழ்நிலையில பிறக்கணும்னு நினைக்கிறார், இந்த தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறார், பிரம்மாவுடைய காரணத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறார். ஆனா இது எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அவருடைய சொந்த விருப்பம் மட்டுமே. அவர் இதெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி அவர் எந்த ஒரு காரணத்தினாலையும் பந்தப்பட்டு பிறக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. எத்தனை காரணங்கள் நம்ம பட்டியல் எடுத்தாலும், அதாவது கிருஷ்ணரே சொல்லக்கூடிய காரணத்தை எடுத்துக்கிட்டாலும், பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறார். ஆனால் கிருஷ்ணர் பக்தர்களை காக்கணும் அப்படின்னா, துஷ்டர்களை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவரே சுயமா அவதாரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. துஷ்டர்களை அழிக்கணும்னா கிருஷ்ணர் மூச்சு விட்டு மூச்சு இழுத்தாருன்னா போச்சு. மகாவிஷ்ணுடைய ரூபத்துல அவர் ஒரு தடவை சுவாசிக்கும் போது எல்லா பிரபஞ்சங்களும் படைக்கப்பட்டு அழிக்கப்படும். எல்லாத்தையும் அப்படியே பிரபஞ்சத்தை அப்படியே சுருட்டிட்டு வந்துருவாரு. மொத்தமும் பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிடுவார். அதனால துஷ்டர்கள் அழிக்கிறதுக்காக அவர் வரணுமா அப்படின்னா கண்டிப்பா தேவையில்லை. தர்மத்தை நிலைநாட்டணுமா, தர்மத்தை அவர் நிலைநாட்டுறதுக்கு அவருடைய சாதாரண தூதன் போதும். ஸ்ரீல பிரபுபாதர்ட்ட ஒரு தடவை கேட்கிறாங்க, சைத்தன்ய மகாபிரபு அவரே உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தியை பரப்பி இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரபுபாதர்ட்ட எழுப்பப்படுது. அதற்கு பிரபுபாதர் சொல்றார், நிச்சயமா அவரே பரப்பி இருக்கலாம், ஆனால் அவர் அந்த கிரெடிட்டை அவருடைய சேவகனுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு. அதான் பிரபுபாதர் கொடுத்துட்டார். அத அப்படி சொல்றாரு பிரபுபாதர். அதாவது கிருஷ்ணர் அப்படிதான் அவர் செயல்படுறார், சைத்தன்யர் அப்படிதான் செயல்படுறார். அந்த செயலை அவரே செஞ்சிருக்கலாம், இருந்தாலும் அந்த இடத்துல தன்னுடைய பக்தனை அவரு செய்விக்கிறார். சோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்தோம்னா, அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு கிருஷ்ணரே தோன்றணுமா? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயங்கிறாரு கிருஷ்ணர். தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு கிருஷ்ணரே தோன்றணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. அவருடைய சேவகன் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சா போதும், வேலை ஆயிடும்.
பிரபுபாதர் அமுச்சு வச்சு அவர் வேலை செஞ்ச மாதிரி எந்த சேவரை வேணாலும் அமுச்சு வச்சு வேலை செய்ய முடியும். பக்தர்களை காப்பாத்துறது, பக்தர்களை என்ன காப்பாற்ற வேண்டியிருக்கு? பக்தர்களுக்கு எந்த பயமும் கிடையாதுங்க. பக்தர்கள் எதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. பகவானுடைய ஸ்மரணையில இருக்காங்க. பகவான் எப்போதும் தன்னை காப்பாற்றுவாருங்கிறதுல பக்தர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களை காக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவர்கள் எப்பவுமே காப்பாற்றப்பட்டுதான் இருக்கிறார்கள். பிரகலாதர் சொல்வார், நைவோ துஜ பரதுரத்தையா வைத்தரண்ய வீரிய காயேன மகாமிருத மக்ன சித்த சோச்சேதத விமுக சேதச இந்திரியார்த்த மாயா சுகாய பரம் உத்வகத்தோகி விமூடான். அதாவது எனக்கு வைத்தாரணி, இந்த உலக வாழ்க்கையை நினைச்சு எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. ஏன் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றார், வீரிய காயேன மகா அமிர்த மக்ன சித்த, என்னுடைய சித்தமானது மூழ்கி இருக்கு. எதுல மூழ்கி இருக்கு? வீரிய காயேன, உங்களுடைய பெருமைகளை பாடுவதில் மூழ்கி இருக்கிறது. அதனால பக்தர்கள் எப்பவும் பகவானுடைய பெருமைகளை பாடக்கூடியவர்கள். அதனால அவர்களை பகவான் தனியா வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சித்திரகேத்துனுடைய கதையில அவரை பற்றி சொல்லும் போது சிவபெருமான் சொல்லுவார், அதாவது சிவபெருமான் சொல்றது என்னன்னா, நாராயண பரசர்வே நா குதஸ்சனா பிபதி ஸ்வர்கோபவர்க்க நரகே சேதி அபிதுல்யாத்து தர்ஷனா. நாராயண பரசர், நாராயணன் தான் எல்லாம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஸ்வர்க அபவர்க நரகே சேச்சா இதி, சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, நரகத்துக்கு போனாலும் சரி, அபவர்க்கத்துக்கு கீழ்லோகத்துக்கு போனாலும் சரி, அவர்கள் அதனால பாதிக்கப்படுறது இல்லைங்கிறாரு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, சாஸ்திரங்களை பல இடங்கள்ல பார்க்கிறோம், பிரகலாதருடைய வித்தியில பார்க்கிறோம், இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். பக்தர்கள் எப்பவுமே பகவானுடைய பாதுகாப்புல இருக்கிறார்கள். அதுக்காக அந்த பக்தர்களை காப்பதற்காக ஸ்வயம் பகவானை வரணுங்கிறதும் கட்டாயம் கிடையாது. இந்த 3 காரணங்களை மிக உயர்ந்த காரணம் பக்தர்களை காக்கிறதுதான். அதுவும் ஆச்சாரியர்கள் விளக்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் பகவான் இதுக்காகலாம் வந்தே ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அவருடைய சொந்த விருப்பம் தான் அவர் தோன்றுவதற்கான இறுதி காரணம். அப்ப பகவானுடைய பிறப்பு அப்படிங்கிறத பத்தி இப்படித்தான், இந்த காரணங்களால்தான் அவர் தோன்றுகிறார், இப்படித்தான் அவர் வருகிறார்ங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப பகவானுடைய இந்த பிறப்பற்ற ஒருத்தருடைய பிறப்பை பற்றி வரும்போது இன்னும் சில கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில எழறத நம்ம பார்க்கிறோம். சில பேர் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் மனுஷனை போல வரார், அதனால அவர் மனுஷனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். கிருஷ்ணர் அதுக்கும் பகவத்கீதையில விளக்கம் கொடுக்கிறார். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாசிரிதம் பரம்பாமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். அதாவது முட்டாள்கள் அவர்கள் அவஜானந்தி ஏளனம் செய்கிறார்கள், தப்பா நினைச்சுக்கிறாங்க. மானுஷின் தனும் ஆசிரிதம், மனித உடலை ஆசிரிதம் ஏற்றிருப்பதாக, கிருஷ்ணர் மனித உடலை ஏற்றிருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். பார்க்கறது மனுஷன் மாதிரி தானே இருக்கிறார். உண்மையில மனுஷன் வந்து கிருஷ்ணர் மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ்ல மனுஷன் மாதிரி கிருஷ்ணர் இருக்கிறார். அது அப்படி கிடையாது. கிருஷ்ணர் அவர் மாதிரிதான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இயற்கையானது பரம்பாவம். அவருடைய இயல்பு எப்படிப்பட்டது? உயர்ந்த இயல்பு, உன்னத இயல்பு. அஜானந்தக, அதை அறியாதவர்கள், அதை தெரியாம எதெல்லாம் தெரியாம இருக்காங்க. மம பூத மகேஸ்வரம், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய எப்படிப்பட்டது? பூத மகேஸ்வரம், எல்லா இருப்பவை அனைத்திற்கும் மகேஸ்வரன் நான் தான். உயர்ந்த தன்மை நான், உயர்ந்த தன்மையுடையவன் நான். இருப்பவை அனைத்திற்கும் நான் தான் உயர்ந்தவன், எல்லாவற்றுக்கும் நான் தான் உரிமையாளன். இது தெரியாம, என்னுடைய உயர்ந்த இயற்கையை, பரம்பாவம் உயர்ந்த இயற்கையை தெரியாமல் அவர்கள் என்னை அவமரியாதை செய்கிறார்கள். எதுக்காக அவமரியாதை செய்யறாங்க? கிருஷ்ணரை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறாரு, வளர்றாரு, சண்டை போடுறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, குழந்தை பெற்றுக்கிறாரு. என்னப்பா இது? இங்கதான் வந்து கிருஷ்ணருடைய விஷயங்கள், அவருடைய ஆத்ம மாயை, இதை பற்றி அறியாதவர்கள், கிருஷ்ணருடைய பிறப்பு தெய்வீகமானதுங்கிறத தெரிஞ்சுக்காதவங்களை வந்து மயக்கக்கூடியதாக இருக்கு. அதனால கிருஷ்ணர் எப்பவுமே ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு நம்ம கிருஷ்ணரை நினைத்து விடவே கூடாது. மனிதரை போல இருக்கிறதுனால அவர் மனிதராக எண்ணிவிடக் கூடாது. சரி,
இதை பார்த்தறியும் சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? கிருஷ்ணர் பிறந்தாரு, அவரு கடவுள். அப்ப நானும் பிறந்தேன், நானும் கடவுள் ஆயிட முடியுமா? இது இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள். இறைவன் பிறக்கிறார், அப்ப பிறந்தவன் இறைவனாக முடியுமா? சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய பேர் தன்னையே கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல ரெண்டு டைப் இருக்கிறாங்க. தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறவங்க, மாயாவாதிகளும் தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. சில பேரு தன்னை வந்து யாரோ விஷ்ணுவோட அவதாரம் சொல்லிப்பாங்க, இல்ல சிவனோட அவதாரம் சொல்லிப்பாங்க, இல்ல யாரோ சொல்லிப்பாங்க. ஓகே, அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல யாரு பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்களுடைய அவதாரம் அந்த ஊர்ல வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில ஆந்திரால யார் அவதாரம் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருமாளோட அவதாரம் தான் ஆந்திரால வருவார். ஓகே, அதாவது இந்த அவதாரம் தன்னையே அவதாரம் சொல்லிக்கிறவங்க எல்லாம் யாரோட அவதாரமா சொல்லிப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திரால பெருமாளோட அவதாரமா சொல்லிப்பாங்க. ஏன்னா ஆந்திரால பெருமாள் ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வர்றவன் எல்லாருமே வந்து சிவனோட அவதாரமா சொல்லிப்பான். வங்காளத்துல போய் பார்த்தோம்னா வர்றவன் எல்லாரும் தன்னை வந்து சக்தியோட அவதாரமா சொல்லிப்பான். தமிழ்நாட்டுல கூட சக்தியோட அவதாரமா ஒருத்தர் இருந்தார். ஓகே, அவரு செத்து போயிட்டாரு. அந்த மாதிரி இருப்பாங்க. வங்காளத்திலையும் பார்த்தோம்னா தன்னை வந்து சக்தியோட துர்காவோட அவதாரம் சொல்லிப்பாங்க, இல்ல சைத்தன்யரோட அவதாரம் சொல்லிட்டு கூட சில பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த ஊர்ல எந்த கடவுள் ஃபேமஸா இருக்கிறாலோ அந்த ஊர்ல அந்த கடவுளுடைய அவதாரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் உளறத பார்க்கிறோம். அமெரிக்கால, ஐரோப்பால இயேசுவோட அவதாரம்லாம் நிறைய பேர் வந்துட்டு போறதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு சொல்லியிருக்காருல, ஒரு நாள் நான் வருவேன்னு சொன்னதுனால சில பேர் நான் தான் திரும்பி வந்த இயேசுன்னு சொல்லி அதெல்லாம் நிறைய நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். சோ அப்ப பிறந்தவன் இறைவனாக முடியுமா அப்படின்னா நிச்சயமா அது வந்து மனிதன் இறைவனாகலாம் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு வகையான முட்டாள்தனம். கிருஷ்ணர் அதையும் தன்னுடைய லீலைகள்ல நிறைவேற்றி காட்டுறார். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிறைய லீலைகளை அவர் அரங்கேற்றினார். மனுஷனால செய்ய முடியாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அவரு காளியன் மேல நடனம் ஆடினதா இருக்கட்டும், சின்ன குழந்தையா இருக்கும்போது கோவர்தன மலையை தூக்குனதா இருக்கட்டும், தன்னுடைய வாய்க்குள்ளார உலகம் பிரம்மாண்டத்தை எல்லாத்தையும் காட்டினதா இருக்கட்டும், எத்தனையோ அசுரர்களை கொன்னதாக இருக்கட்டும், பிரம்மாவையே மோகிச்சதாக இருக்கட்டும், இது எல்லாவற்றின் மூலமாக கிருஷ்ணர் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ லீலைகளை அரங்கேற்றார். அதனால கடவுள் என்னைக்குமே கடவுள் தான். அவர் என்ன காரணம் கொண்டும் யாரோ ஒருத்தர் கடவுளா ஆக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அது அந்த போஸ்ட், அது வந்து ஒரு பதவி கிடையாது. அந்த பதவியா நம்ம நினைச்சாலும் அந்த பதவி வந்து பர்மனன்ட்லி ரிசர்வ் ஒன்லி ஃபார் கிருஷ்ணர். ஸோ அப்ப கிருஷ்ணர் எப்பவும் அவர் தான் கடவுள், கடவுள் எப்போதும் கடவுள் தான், யாரும் எப்போதும் கடவுளாக முடியாது. அப்படி யாரெல்லாம் கடவுளாக முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த அயோக்கியர்கள் இருந்து நம்ம எப்பவுமே விலகி இருக்க வேண்டும். போலியான கடவுள்கள், நோய், முதுமை, இதெல்லாம் நம்ம வந்து பாதிக்கப்படுறாங்க. எனக்கு தெரியும், இங்க இந்தியாவில ஒரு பிரபலமான ஒரு கடவுள் இருந்தார். அவர் கடைசி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வீல் சேர்ல தான் சுத்தின்னு இருந்தார். ஏன்னா அதுதான் அவருடைய நிலைமை. அவருக்கு நோய் வருது, அவருக்கு முதுமை வருது. அப்ப அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஒரு அடிப்படை புரிந்துணர்வு கூட அவர்களை பின்பற்றுபவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப கடவுளும் கடவுள் மனித ரூபத்துல வந்தாலும் அவர் மனிதன் கிடையாது. மனித ரூபத்துல இருக்கிறவன் எவனும் கடவுளாக முடியாது. அப்ப அடுத்து ஒரு கேள்வி வரும். பிறப்பின எடுக்கும்போது அடுத்தடுத்து மக்கள்கிட்ட கேள்வி வரலாம். என்ன அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, கிருஷ்ணருடைய உடம்பு தெய்வீகமானது அப்படின்னா அப்ப சாதாரண மனுஷனோட உடம்பு மாதிரி அவருடைய உடம்பு எப்படி வளர்ந்துச்சே? முதல்ல கிருஷ்ணர் குழந்தையா பிறக்கிறார், அதுக்கப்புறம் ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற. அவருடைய கிருஷ்ணருடைய உருவத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுல 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம் அவருடைய வயசை. முதல்ல அவருக்கு கௌமார பருவம், அடுத்ததாக பௌகண்ட பருவம், அடுத்ததாக கைஷோர பருவம். சரியா? சோ இப்ப இந்த 3 பருவங்கள்ல கிருஷ்ணர் லீலைகளை நிகழ்த்துகிறார். இந்த 3 பருவங்கள்ல ஒவ்வொரு பருவத்திலையும் அவருடைய உடலுடைய தன்மைகள் என்ன, அவர் செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன, அவருடைய அணிகலன்கள் என்னென்ன, இது எல்லாமே நீங்க படிச்சுக்கலாம். பக்தி ரசாமத சிந்துல ரூப கோஸ்வாமி பட்டியல் போடுறார். இந்த 3 பருவங்கள் ஒவ்வொன்றையும் 3 பிரிச்சிருக்கிறார். அவருடைய
உங்களை சிலர் படிச்சுக்கலாம். பக்தி ரசாமிர்த சிந்து ரூப கோஸ்வாமியினுடைய அற்புதமான ஒரு கிரந்தம். அதுல அதுல கிருஷ்ணருடைய ரூபத்தை பற்றி விளக்கும் போது அவர் சொல்றார், இந்த மாதிரி பகவானுடைய ரூபம் 3 பருவங்களாக பிரிக்கப்படுகிறது. கௌமாரம், பௌகண்டம், கைஷோரம். அப்ப கௌமார பருவத்துல 3ஆ பிரிக்கிறார். அதுக்கப்புறம் பௌகண்ட பருவத்தையும் 3ஆ பிரிக்கிறார். கைஷோரத்தையும் 3ஆ பிரிக்கிறார். இந்த கைஷோரத்தினுடைய கடைசி பருவம் தான் நவ யௌவனம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் அதுக்கு மேல அவருடைய உடம்பு வந்து மாறுறது கிடையாது, அப்படியே பெர்மனண்டா பிக்ஸ்டு. அவரு மதுராவுக்கு போனாலும் சரி, துவாரகைக்கு போனாலும் சரி, அவருக்கு 125 வயசானாலும் சரி, வெளியில 125 வருஷமா இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு மேல அவருடைய உடம்பு வந்து மாறுறது கிடையாது. ஆனால் அந்த ஒரு 15 வருடத்திற்கு கிருஷ்ணனுடைய திருமேனியானது கண்டினியூஸா மாறிண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மனுஷ உடல் மாதிரி மாறுதே, அப்ப மாறுற ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாறுதுன்னா அப்ப ஜடப்பொருள் தானே, ஜடம் தானே மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றும் அழிஞ்சுட்டே இருக்குல்ல, அழியறதுனால வளர்ச்சி ஆகுது இல்ல. அப்ப சச்சிதானந்த மேனி எப்படி வளர்ச்சி பெறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் முதலே சொன்ன ஒரு கருத்து, கிருஷ்ணர் அந்த நவயௌவனம் அப்படிங்கிற அந்த ஒரு பருவத்தை கடந்து போறது கிடையாது. அவர் ஒரு சாதாரண உடலாக இருந்து சாதாரண மனிதனை போல வளர்ச்சி அடைகிறார் அப்படின்னா, அப்ப அவர் இளமையை கடந்து செல்ல வேண்டும், நடுத்தர வயதை அடையணும், வயோதிகத்தை அடையணும். உண்டா இல்லையா? கண்டிப்பாக அவர் அடையணும். ஆனால் அவர் அடையாது கிடையாது. அப்ப அங்கேயும் அவர் வந்து தன்னுடைய பிறப்பு வித்தியாசமானதுங்கிறத நிலைநாட்டுறதுக்காக அவர் அந்த மாதிரி தக்க வச்சுக்கிறார். சரி, அப்ப மாற்றங்கள் வரும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள்னா, சூரியன் உதயமாகிறது, சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசமாயிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டே இருக்கு. அதுக்காக அந்த சூரியன் அதனுடைய தன்மையானது மாறிக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய பார்வைக்கு சூரியன் உதயமாயிட்டு இருக்கு, சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இப்ப மணி என்ன ஆகுது? 6-8 ஆகுது இந்தியாவில. ஓகே, அங்க மலேசியாவில இப்ப ஒரு எத்தனை மணி? அங்க 9 மணி வச்சுக்கோங்களேன். 9 மணி அங்க 8:40 ஆகுது. ஓகே, சோ 8:40 கண்டிப்பா இப்ப வந்து அங்க சூரியன் இருக்க போறது கிடையாது, சூரியன் மறைஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஓகே, இங்க வந்து சூரியன் இப்பதான் மறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப இங்க ஒரு சூரியன் மறையுது, நீங்க ஒரு கணக்குக்காக வச்சுக்கோங்க. சூரியன் ஒரு 12 மணி நேரம் இங்க இருக்கு அப்படின்னா அதுல ஒரு கணக்கு இருக்கிறது, ரொம்ப உள்ள போக வேண்டாம். அதுல ஒவ்வொரு நேரத்தையும் சூரியன் இப்ப காலையில ஒரு 6 மணிக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சூரியன் இங்கதான் இருக்கு. உங்க ஊர்ல 6 மணி சூரியன் இருக்காது. உங்க ஊர்ல என்ன சூரியன் இருக்கு? உங்க ஊர்ல வந்து 9 மணி சூரியன் இருக்கு, 8:30 மணி சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோ பேச்சு. சோ இங்க 6 மணி சூரியன் இருக்கு, இங்க 8:30 மணி சூரியன் இருக்கு. அதே கொஞ்ச நேரத்துல இங்க 8:30 மணி சூரியன் வரும்போது அங்க 11 மணி சூரியன் வந்துடும். ஆனா அதே நேரத்துல 6 மணி சூரியன் எங்கேயோ இருக்கு. சூரியன் நம்மளுடைய பார்வைக்கு தான் அப்படியே பெருசாயிட்டே போகுது, நவந்துட்டே போகுது மாதிரி அதனுடைய பயணம் இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலை கதிரவன் எங்கோ ஒரு இடத்துல ஒரே பொசிஷன்ல இருந்துட்டேதான் இருக்க. காலை கதிரவன் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையானது எங்கேயோ ஒரு இடத்துல, பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. சரியா? அப்ப அதே மாதிரி பகவானுடைய லீலைகள், அவருடைய அந்த ஒரு குறிப்பிட்ட திருமேனி இருக்கிறதே, அது எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த லோகத்துல கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்ணாலும் அவர் எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு இந்த உலகத்துல, சாரி இந்த படைப்புல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. அப்ப ஒரு பிரபஞ்சத்துல இருந்து அடுத்த பிரபஞ்சத்துக்கு அவருடைய திருமேனியானது இங்க இருக்கிறார், அப்புறம் அங்க இருக்கிறார், அடுத்து அங்க இருக்கிறார். நம்ம இங்க வந்து வேற ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். அப்ப என்னன்னா ஒவ்வொரு நேரமும் கிருஷ்ணர் பிறந்துட்டேதான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விளக்கம் வருது. அதாவது கிருஷ்ணர் எப்பவுமே பிறந்துட்டேதான் இருக்கிறார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட திருமேனி அந்த குறிப்பிட்ட தருணத்துல வருகிறது. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, உங்களை சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கூட சில பேருக்கு பார்க்கலாம். ஒரு அந்த காலத்துல எல்லாம் வந்து பிலிம் இருக்கும்,
ஒரு இந்த பிலிம் ரோல் இருக்கும். ஒரு வீடியோவோ இல்லை ஒரு இது இருக்குன்னா பிலிம் ரோல் இருக்கும். அந்த வீடியோ பிலிம் ரோல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில இப்படி இருக்கும் கை, அடுத்ததுல இப்படி இருக்கும், அடுத்ததுல இப்படி இருக்கும். நம்மளால அந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட், இங்க இருந்து இப்படி ஒரு கை மூவ் ஆயிருக்குன்னா அதுக்கே ஒரு 10 பிலிம் இருக்கும். ஆனா அது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த பிலிம். ஆனா நம்ம சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு அது ஒரே காட்சியா தெரியும். ஏன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பிலிம் தொடர்ந்து வரும்போது கண்டினியூஸா இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரிதான் கிருஷ்ணருடைய உடல் வளர்றது அப்படிங்கிறது. கிருஷ்ணர் பௌகண்ட பருவத்துல ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இங்க இருக்கிறார் அப்படின்னா, அதை முடிச்சுட்டு பௌகண்டத்துடைய மத்திய கிருஷ்ணர் வரும்போது பௌகண்ட ஆரம்ப கிருஷ்ணர் வேற எங்கேயோ போயிட்டார், வேற ஒரு லோகத்துக்கு போயிட்டார். இதுதான் அதுல இருக்கக்கூடிய கருத்து. அதனால கிருஷ்ணருடைய திருமேனி சாதாரண மனிதர்களுடைய திருமேனியை போல வளர்றதாக நம்ம நினைத்து விடக்கூடாது. மாற்றங்கள் நம்முடைய பார்வையினாலதான் ஏற்படுகிறது. சூரியன் எப்பவுமே ஸ்திரமாக இருக்கிறது, நம்மளுடைய பார்வையினால மாற்றங்கள் ஏற்படுகிறது. சரி, இப்ப இன்னும் சில பேர் இதுக்கு வேற ஒரு கருத்து கொண்டு வருவோம். என்னன்னா, கடவுளுக்கு உண்மையில உருவம் கிடையாதுங்க, அவர் இந்த உலகத்துல வரும்போது உருவத்தை எடுத்துக்கிட்டு வர. கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஆனால் அவர் உருவத்தை எடுத்துக்கிட்டு வராருங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது? மறுபடியும் கீதையிலே கிருஷ்ணர் இதையும் விளக்குறார். என்ன சொல்றார்? அவ்யக்தம் வக்திமாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தய பரம்பாம ஜானந்தோ மமாயவின் அனுத்தமம். அவ்யக்தம் வியக்திம், அவ்யக்தத்திலிருந்து வியக்தி வந்ததுன்னு நினைக்கிறவங்க, மன்யந்தே நினைப்பவர்கள், மாம் அவ்யக்தத்திலிருந்து தோன்றிய व्यक्तिயாக என்னை நினைப்பவர்கள், அதாவது கிருஷ்ணரை நினைக்கிறவங்க, அபுத்தய புத்தி இல்லாதவர்கள். இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல வேண்டியது? கிருஷ்ணரே சொல்லிட்டார், உனக்கு புத்தி இல்லடான்னு. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, கடவுள் உருவமற்றவர், இந்த உலகத்துல தோன்றும் போது உருவத்தை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எதுவும் பேச தேவையில்லை. பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லிடுற, நீ புத்தி இல்லாதவன், அபுத்தய. புத்தி இல்லாதவர்கள் பன்மையில சொல்றார் கிருஷ்ணர். அப்ப ஏன்னா ஒரு மறுபடியும் முதல்ல நம்ம அவஜானந்தி மாமுடல பார்த்தோம், அதே விஷயத்தை கிருஷ்ணர் பரம்பாவம் அஜானந்த, அவங்க என்னுடைய உயர்ந்த இயற்கையை அறியாதவர்கள், மம அவ்யயம் அனுத்தமம், என்னுடைய பரம இயற்கை இது ரொம்ப உயர்ந்தது, அழிவற்றது, இதை பத்தி அவங்களுக்கு தெரியல. தெரியாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்யக்தத்துல இருந்து வியக்தி வந்தது, உருவமற்ற தன்மையில இருந்து உருவம் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, உருவம் கிருஷ்ணர் அவர்தான் உயர்ந்தவர், அவரில் இருந்துதான் அவ்யக்தம் வருகிறது, வியக்தியிலிருந்து தான் அவ்யக்தம் வருகிறது ஒழிய அவ்யக்தத்துல இருந்து வியக்தி வர்றது கிடையாது. சோ அதனால கிருஷ்ணருடைய இந்த பிறப்புல இந்த ஒரு கேள்வி அடிபட்டு போகிறது. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் கிருஷ்ணர் சொல்றார், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோபேதி தத்துவத்தக தெக்தா தேகம் புனர் ஜன்ம நைத்தி மாமேதி சோதினா. கிருஷ்ணர் சொல்றார், ஏன்பா என்னுடைய பிறப்பை செயல்கள் இது எல்லாத்தையும் திவ்யமானவை, இதை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானா அவனுக்கு மறுபடி பிறப்பு இல்லைங்கிற. ஏன்னா நான் இவ்வளவு நேரம் பேசிருந்தேன், பிறப்பற்றவருடைய பிறப்பு அதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒவ்வொன்றும் தெளிவா கிருஷ்ணர் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருக்கிறார். எல்லாம் கேட்டுட்டு சில பேர் கேட்கலாம், சரிங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? அவரு பிறந்துட்டு போகட்டும், பிறக்காம இருக்கட்டும், அவரா தாய் தந்தையரை சூஸ் பண்ணி பிறக்கட்டும், எப்படி வேணாலும் பிறக்கட்டும், அதனால எனக்கு என்னங்க பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்குப்பா. அடுத்த அவர் சொல்றாரு, இதெல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, எப்பா நீ மறுபடி பிறவி எடுக்க மாட்டாங்க. இதுதான் கிருஷ்ணர் நமக்கு கொடுக்குறாரு. இதை நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிறப்பு இறப்பு முதுமை வியாதி அப்படிங்கிற ஒரு சுழற்சியில இருந்து தப்பிச்சு பகவானுடைய லோகத்துக்கு, அவருடைய வாசஸ்தலத்துக்கு நம்ம திரும்பி சென்றடைவோம். அதனால கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷனை போல தோன்றினாலும் அவருடைய செயல்கள் நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவர் பிறப்பற்றவர், அவருடைய திவ்யமான பிறப்பு. ஆனா அதே நேரத்துல அவர் பிறக்கிறார். அப்படி பிறக்கும் போது அந்த பிறப்பானது திவ்யமானது. திவ்யமானதுன்னா இந்த ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டது, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது, எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் உட்படாதது. பகவான் சுதந்திரமானவர். அவர் தோன்றுவதற்கு நம்ம என்ன காரணங்கள் சொன்னாலும் அவர் முற்றிலும் சுதந்திரமானவர். அவர் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர் இந்த உலகத்தை தோன்றுகிறார்.
அவருடைய சொந்த விருப்பத்துல தோன்றார். வேற யாரும் அவரை எந்த விதத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால மனிதருடைய பிறப்பிலிருந்து நிச்சயமாக கிருஷ்ணருடைய பிறப்பானது வேறுபட்டது. கிருஷ்ணருடைய பிறப்பை எக்காரணம் கொண்டு நம்ம சாதாரண ஒரு மனிதனுடைய பிறப்போட ஒப்பிட்டு நினைத்து விடவே கூடாது. அதனால இது எல்லாமே இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, கிருஷ்ணருடைய பிறப்பை பற்றி பிற மதத்தவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளா இருக்கட்டும், பிற பிரிவை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடியதா இருக்கட்டும், அத்வைதிகள் சொல்லக்கூடியதா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் பிறக்கிறார் அப்படிங்கிறதுலயே அடிபட்டு போயிடும். அதாவது இஸ்லாமியர்கள் பார்த்தோம் அப்படின்னா கடவுளுக்கு உருவம் இருக்க முடியாதுங்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் பிறக்கிறதின் மூலமா அவர்களுடைய அந்த கூற்று அடிபட்டு போயிடும். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது, கடவுளை பார்க்க முடியாது, கடவுள் பரமபிதா யாருன்னு தெரியாது, பரலோகத்துல இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் நான் யாரு, என்னோட அட்ரஸ் என்ன, என் பேர் என்ன, என் ஊர் என்ன, என் கூட இருக்கக்கூடியவங்க யாரு, அப்பா அம்மா யாரு, எல்லா தகவலையும் கொடுக்குறாரு. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, பிரைஸ் த லார்ட்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு லார்டுன்னு கேட்டா தெரியாது. பிரைஸ் த லார்ட். இப்ப நீங்க எல்லாம் மலேசியால இருக்கீங்க, மலேசியாவுடைய பிரதமரை புகழ சொல்லி என்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சரி மலேசிய பிரதமர் ரொம்ப நல்லவர், வல்லவர், ரொம்ப கருணையானவர் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா உண்மையில மலேசிய பிரதமர் யாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் மலேசியாவுக்கு வந்தப்ப எனக்கு நினைவு இருக்கு, இப்ப யார் மலேசியாவோட பிரதமர் யாருன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா நான் வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒரு பிரதமர் அப்படின்னா அவர் தான் எல்லா நாட்டையும் பாதுகாக்கிறார், நாட்டுல அரசனா இருந்தா அரசபை இருக்கும், ஜனநாயகத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அவருடைய ஒரு பதவியை வைத்து பேச முடியுமா ஒழிய அந்த தனிப்பட்ட நபரை பற்றி பேச முடியுமானா நிச்சயமா முடியாது. ஏன்னா அவர் யாருன்னு தெரியல, யாருன்னு தெரியாம வெறும பதவியை வச்சு பேசலாம். அந்த மாதிரிதான் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சில மதத்தை சார்ந்தவர்கள் கடவுள்னா அவர் ரொம்ப சக்திசாலி, எல்லாரையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இப்ப நரகத்துல போட்டுருவாரு, இல்ல சொர்க்கத்துக்கு அனுப்பிப்பாரு, நம்ம வேண்டணும்னா எதையாவது வேண்டணும்னா அதை வேண்டதை கொடுப்பாரு. சோ இது மாதிரி ஒரு ஜெனரிக்காக தான் அவங்களால சொல்ல முடியும் ஒழிய கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக கொடுக்க முடியாது. அவங்களுக்கு கிருஷ்ணர் பிறக்கும் போது காட்டுறாரு, எப்ப பாருப்பா நான் எப்படிப்பட்டவன் பாத்துக்கோ, நான் தான் கடவுள். சில பேர் கேட்பாங்க அதெல்லாம் சொல்லும்போது, பகவத்கீதையில ஏங்க அவங்க கிருஷ்ணன் மட்டும் நான் தான் சொல்றாருன்னு. சில சமீபத்துல கூட ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு பேட்டியில அதை வந்து சொல்லியிருந்தார், கிருஷ்ணர் பகவத்கீதையில தன்னையே எல்லாம் சொல்லிக்கிறாரு அப்படின்னு. ஆமா, ஏன் அவர் சொல்லிக்கிறாரு? அவர் மட்டும்தான் சொல்ல முடியும், அதனால அவர் சொல்லிக்கிறார், அவ்வளவுதான். வேற யாராவது சொல்ல முடிஞ்சா சொல்லிக்கோங்க, வேற யாராவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க, அவர் செஞ்ச மாதிரி யாராவது செய்ய முடியுமா செய்யுங்க. ரோபர் நிறைய நேரங்களில் சொல்லுவார். நிறைய பேர் இந்த காலத்துல தன்னையே கடவுள்னு சொல்லிக்கலாம். விஸ்வரூபத்தை காட்டு பார்க்கலாம், உன்னால முடிஞ்ச விஸ்வரூபத்தை காட்டு. இல்ல உன்னால முடிஞ்சா நீ கடவுள் முழுமுதற் கடவுளா இல்ல, நீ சிவபெருமான் லெவல்லையாவது இருந்துகிட்டு கொஞ்சம் விஷத்தையாவது குடிச்சு காட்டு. சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடிச்சார், பகவானுடைய திருநாமத்தை சொல்லி சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடிச்சார், எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் நீலகண்டர் ஆனார். அப்படி இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க தன்னையே கடவுள்னு சொல்லிட்டு நீ வேணா குடிச்சு பாரு, விஷத்தை குடிச்சு பாரு, கிருஷ்ணர் செஞ்ச அளவு கூட செய்ய வேண்டாம், கொஞ்சம் விஷத்தை சிவபெருமான் செஞ்சதையாவது செஞ்சு பாருங்களேன். அப்ப தன்னையே கடவுள்னு சொல்றவங்க அடிபடுறாங்க, எல்லாரும் கடவுள்னு சொல்றவங்க அடிபடுறாங்க, கிருஷ்ணரை சாதாரண மனுஷன் சொல்றவங்க அடிபடுறாங்க, தானே இறைவன் ஆகலான்னு நினைக்கிறவங்க அடிபடுறாங்க. இப்படி எல்லா விதமான தவறான அபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் கிருஷ்ணர் தன்னுடைய பிறப்பின் மூலமாக துவம்சம் பண்றார், எல்லாத்தையும் அழிச்சிடுறார். அப்ப இப்படித்தான் கிருஷ்ணர் அவருடைய பிறப்பு, அவருடைய எல்லா செயல்களையுமே நம்ம பார்த்தோம்னா அவருக்கு ஒரு பெயரும் இருக்கிறது. இதை வைத்து ஒரு செயலை செய்யும் போது அவர் பல செயல்களை நிறைவேற்றிக் கொள்வார், பல காரியங்களை செய்து கொள்வார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செயலை செய்யும் போது அதன் மூலமா ரெண்டு நன்மைகளை ஒருத்தர் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் வாங்க. ஆனா கிருஷ்ணர் அப்படி எப்படின்னா ஒரு கல்லுல ஆயிரக்கணக்கான மாங்காய் அடிக்கிறவர். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பற்பல காரணங்கள், பற்பல விஷயங்களை அவர் அந்த ஒரு செயல் மூலமா டேக்கிள் பண்ணிடுவார். அதனால கிருஷ்ணருடைய பிறப்பு ரொம்ப தெய்வீகமானது. நம்ம பொதுவா தெய்வீகமானது அப்படிங்கறத நிறைய தடவை கேட்டிருப்போம். கிருஷ்ணருடைய பிறப்பு திவ்யமானது, ஜன்ம கர்ம சமய திவ்யம். சரி, அது எப்படி திவ்யமானது, ஏன் அது திவ்யமானதுன்னு சொல்றோம், எந்த விதத்துல கிருஷ்ணர்
உடைய பிறப்பு மற்றவருடைய பிறப்பிலிருந்து வேறுபடுது. அந்த பிறப்பின் மூலமா அவர் எதெல்லாம் நிரூபிக்கிறார். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்ப ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம், சுருக்கமா பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க முன்வைக்கலாம்.